Hi everyone, welcome to Madurai Food Studio. இந்த ப்ராக்காலியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுங்க. இந்த ப்ராக்காலியை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த காயில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, இதில் ஈஸியாக கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குது. இது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. அதுக்கப்புறம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்லது, புற்றுநோயை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, டயாபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குங்க. அவர் ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய சொன்னாங்க. ஸோ அதனால இன்றைக்கி நான் ப்ராக்காலி ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு ப்ராக்காலி எடுத்துருக்கிறேன். இந்த ப்ராக்காலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம பூ மாதிரி நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த சாப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் எடுத்துருக்கிறேன். பன்னீர் ஒரு சின்ன ஸ்மால் பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 2 to 3 க்யூப்ஸ் இருந்தால் போதும். அதையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வடக்கி தட்டுற பக்குவத்துக்கு தண்ணி தெளித்து நல்லா வடக்கி எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வடக்கி தட்டுற மாதிரியே தட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ராக்காலி டிக்கி ரெசிபி ரெடி ஆகிடும். பாருங்கள், இதுக்கு நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணாலே போதும். ஆனால் டபுள் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஏன்னா நம்ம ப்ராக்காலி வேக வைக்காமல் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் டபுள் சைடு நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த ப்ராக்காலி நல்லா வெந்து வரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் டபுள் சைடு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு ஹை ஃப்ளேம் தேவையில்லை. நம்ம சிம்மில் வச்சுட்டே நம்ம பண்ணினாலே போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி இப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டேஸ்டி ரெசிபி நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு வேறு எதனாலும் ரெசிபி நம்மளோட சேனலில் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதனாலும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ